தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ராமு, தாமு என்று பெயருள்ள 2 நண்பர்கள் இருந்தனர். விளையாடுவதிலும் படிப்பதிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்தனர். அப்படி இருக்கும்போது கிராமத்திற்கு அருகிலுள்ள காட்டில் ஓர் அழகான பூ மலர்ந்தது. அந்த பூ மலர்ந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. ராமு, நீ அறிகிறாயா? காட்டில் ஏதோ பெரிய அழகான பூ மலர்ந்திருக்கிறது. நாமும் போய் பார்த்து விடலாமா? ராமுவும் தாமுவும் காட்டுக்குள் பயணம் தொடங்கினார்கள். சில தூரம் நடந்த பிறகு அவர்கள் தொலைவிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டார்கள். ராமு, அங்க பாரு, ஒரு பெரிய கரடி. அது நம்மை கொல்லும். நாம் ஓடி தப்பிக்கலாமா? நாம் ஓடினால் அது நம்மை தொடர்ந்து வராதா? அது மட்டுமல்ல, காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் எல்லாம் ஓடி வருவார்கள். நாம் என்ன செய்யலாம்? கரடி நம்ம நோக்கி வருகிறதே. நாம் ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டும். நாம் அந்த பெரிய மரத்தின் மேல் ஏறி ஒளியலாம். கரடிக்கு மரத்தின் மேல் ஏற முடியாது அல்லவா? அப்படி சொல்லிவிட்டு தாமு விரைவாகவே மரத்தின் மேல் ஏறி ஒளிந்தான். ஆனால் ராமுவுக்கு மரத்தின் மேல் ஏற முடியவில்லை. பயத்தில் அவனது உடல் முழுவதும் உறைந்தது போல அவன் மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தான். அப்போதுதான் கரடிகள் இறந்த மனிதர்களை தொல்லையாக்காது என்று அவனது பாட்டி சொன்னதை அவன் நினைவு கூர்ந்தான். ராமு மூச்சை அடக்கிக் கொண்டு மரத்தின் அடியில் இறந்தவரைப் போல படுத்திருந்தான். கரடி ராமுவின் அருகில் வந்து சிறிது நேரம் நின்று அவன் இறந்துவிட்டான் என்று நினைத்து திரும்பிப் போனது. கரடி போன பிறகு தாமு மரத்திலிருந்து கீழே இறங்கினான். ராமுவையும் சேர்த்து அவர்கள் காட்டில் பூவை தேடி பயணம் தொடங்கினார்கள். சில தூரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு மயிலை கண்டார்கள். நாம் நிறைய தூரம் நடந்து விட்டோமே, இதுவரை பூ ஒன்றும் காணவில்லை. இப்போ நம்மை ஏமாத்தி விட்டாங்களா? ஆம், இதுவே வழி. நேராக போனால் போதும். நான் உங்களுடன் வந்து உங்களுக்கு வழி காட்டுகிறேன். அவர்கள் காட்டுக்குள் நடந்து பூவின் அருகில் சென்றார்கள். அழகாக மனம் வீசும் ஒளிரும் பூ. பூவை பார்த்த பிறகு ராமுவும் மயிலிடம் விடை பெற்று மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பினர்.